ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதில் இறைவன் நம் அனைவரையும் இந்த ஆலயத்தில் ஒரு குடும்பமாக அவரை வழிபடுவதற்காக, ஆராதிப்பதற்காக இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். நம் அனைவருக்கும் நல்ல ஒரு புதிய நாளை கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பு இறைவனுக்கு நாம் நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். குறிப்பாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனித வாழ்வுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவருடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கின்றார். எந்த குறையும் இல்லாமல் நம்மை நல்ல முறையில் படைத்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய அன்பு பெற்றோரை இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த உலகில் நம்மை படைத்து உருவாக்கிவிட்டவர்கள் அவர்கள். நமக்காக எத்தனையோ துன்பங்கள் தியாகங்களை செய்தவர்கள் அவர்கள். நாம் இந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருந்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய அன்பு பெற்றோர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்மோடு அவருடைய வாழ்வை பகிர்ந்து கொண்டவர்கள். நம்மிடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருந்து நம்மை அன்பு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய உடன் பிறந்தவர்கள். அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பேராசிரிய பெருமக்கள், இவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் துன்ப வேளையில், நம்முடைய மகிழ்வான வேளைகளில் நம்மோடு இருந்து நமக்கு தங்களுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தியவர்கள் நம்முடைய நண்பர்கள். துன்பப்படுகின்ற பொழுது நம்மை தட்டி கொடுத்தும், மகிழ்கின்ற பொழுது நம்மோடு மகிழ்ந்தும், எல்லா சூழல்களிலும் நம்மோடு இருக்கின்றவர்கள் நம்முடைய நண்பர்கள். அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒரு சில நேரங்களில்
சிலர் இந்த உலகை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு ஏணியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்தி விட்டவர்கள். அவர்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகள், பணிகள், வியாபாரங்கள் அனைத்திற்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக அமைய பொருளாதாரம் நமக்கு அடிப்படை தேவை. அந்த தேவையை நாம் செய்யக்கூடிய பணிகளின் வழியாக, வேலைகளின் வழியாக, வியாபாரங்களின் வழியாக பெற்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அவை உதவி கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய படைப்பாற்றலோடு அவருடைய படைத்தலை நாம் தொடர்ந்து இந்த உலகிலே ஆற்றுவதற்கான ஒரு கருவியாக நம்முடைய வேலைகள் இருக்கின்றன. அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நாளும் அளவிட முடியாத அளவிற்கு நாம் இயற்கையிடமிருந்து நிறைவாக பெற்று கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கை நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இயற்கை வளங்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக கழிந்த ஆண்டும் இந்த ஆண்டினுடைய தொடக்க காலங்களிலும் நடந்த அனைத்து விதமான நல்ல நிகழ்வுகளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரை போற்றி பாடுவோம். ஆராதனை ஆராதனை எம் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. வானமும் பூமியும் படைத்தவா ஆராதனை. வார்த்தையால் எம்மை நிரப்பவா ஆராதனை. வானமும் பூமியும் படைத்தவா ஆராதனை. வார்த்தையால் எம்மை நிரப்பவா ஆராதனை. வல்லமை எம்மில் சேர்ப்பவா ஆராதனை. வளமும் நலமும் தருபவா ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. அமைதியில் என்றும் வாழ்பவா ஆராதனை. அருளை தினமும் பொழிபவா ஆராதனை. அமைதியில் என்றும் வாழ்பவா ஆராதனை. அருளை தினமும் பொழிபவா ஆராதனை. ஆற்றல் எம்மில் இருப்பவா ஆராதனை. ஆனந்த துதியில் மகிழ்பவா ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் இயேசுவே ஆராதனை.
ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. தூய ஆவியை தந்தவா ஆராதனை, தூய நல் மனதில் திகழ்பவாராதனை. தூய ஆவியை தந்தவா ஆராதனை, தூய நல் மனதில் திகழ்பவாராதனை. துன்பத்தின் சூழலில் அணைப்பவா ஆராதனை, துணையாய் என்றும் இருப்பவாராதனை. ஆராதனை ஆராதனை எம் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி பகுதியானது நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு தன்னை தேடி வந்த மக்களுக்கு உணவளித்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியின் அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க இருக்கின்றோம். குறிப்பாக வந்த அனைத்து மக்களையும் அனுப்பி வைத்துவிட்டு சீடர்களையும் படகேறி அடுத்த கரைக்கு செல்வதற்காக சொல்லிவிட்டு இறைமகன் இயேசு தனித்து சென்று ஜெபிப்பதை பார்க்க முடிகிறது. இறைமகன் இயேசுவினுடைய வாழ்க்கையை விவிலியத்தினுடைய அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது முக்கியமான முடிவுகள், நிகழ்வுகள் அனைத்தையும் மேற்கொள்வதற்கு முன்பாக அவர் முழுமையாக இறைவேண்டல் செய்வதை நாம் விவிலியத்திலே வாசிக்க முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய இறையாட்சி பணியை மக்களோடு மக்களாக, ஏழைகளோடும் நோயாளிகளோடும் சாதாரண பாமர மக்களோடும் அவர் செய்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் முடித்துவிட்டு இறைவனிடம் தனியாக சென்று ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய தந்தையோடு ஒரு உறவை அவர் எப்பொழுதுமே வைத்து கொண்டிருந்தார் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. தன்னுடைய இறைவனுடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இறைவேண்டல் ஒரு மிகப்பெரிய கருவியாக அவருடைய வாழ்க்கையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் வாழக்கூடிய இந்த பரபரப்பான ஒரு காலச்சூழலில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நேரங்களிலும் இறைவனுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருக்கு நன்றி சொல்வதற்காக நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உண்மையிலேயே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கும். அன்புக்குரியவர்களே, அதை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வானது சீடர்கள் படகிலே அந்த ஏரியை கடந்து செல்கின்ற பொழுது காற்று வேகமாக அடிக்கின்றது. எனவே அவர்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. இயேசு அந்த ஏரியிலே நடந்து அவர்களை கடந்து செல்லக்கூடியதையும் அவரை கண்டவுடன் அவர்கள் பேய் என்று பயந்து நடுங்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் அங்கே குறிப்பிடுகின்றது. அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவினுடைய சீடர்கள் அவரோடு இருக்கின்றார்கள். அவருடைய புதுமைகள், நற்செயல்களை பார்க்கின்றார்கள். ஆனாலும் இயேசுவை பற்றி முழுமையாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் நடந்து வருவதை காண்கின்ற பொழுது அவர் பேய் என்று நினைத்து அவர்கள் கலங்கி நிற்பதை
என்ற நற்செய்தியானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை நினைத்து பயப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த பயம் என்பது நமக்கு தேவையா? இந்த பயத்தினுடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, பயம் என்பது கண்டிப்பாக எல்லா மனிதர்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த உலகிலே பயமில்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. பயம் என்பது அடிப்படையில் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பண்பாகவும் இருக்கின்றது. குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பார்க்கின்ற பொழுது தேர்வு, அதை ஒட்டிய தேர்வு முடிவுகள் என்ற ஒரு பயம் இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக தங்களுடைய இயல்பை விட அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தியை அது கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு பயமும் இல்லை என்று சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் அதை படிப்பதற்கான ஒரு ஊக்கத்தை பெறுவது கண்டிப்பாக இல்லாத ஒரு காரியமாக வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, பயம் என்பது தேவை. நம்முடைய சமூகத்திலே எத்தனையோ தவறுகள் நடக்கின்றன, எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கின்றன. எவற்றிற்குமே தண்டனை என்பது இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இன்னும் அதிகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே மனிதனுக்கு ஒரு தவறை செய்தால் அதற்கு தண்டனை இருக்கிறது என்ற ஒரு பயமானது கண்டிப்பாக மனிதனை தவறு செய்வதிலிருந்து, தெரியாமல் செய்யக்கூடிய தவறை விட வேண்டுமென்றே செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து தடுப்பதற்கான ஒரு கருவியாக இந்த பயம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் நம்முடைய உடல் நிலையை நினைத்து, நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்களை நினைத்து பயப்படக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். அதுவும் கண்டிப்பாக ஒரு தேவையான பயமாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக பயப்படுவதை விட தன்னுடைய உடலை நல்ல முறையில் பேணி காக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காரணத்தினால் மனிதர்கள் தங்களுடைய உடல்நிலையை நல்ல முறையில் பேணி காப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அடிப்படையில் பயம் என்பது எல்லா மனிதரிடமும் இருந்தாலும் இந்த பயம் கண்டிப்பாக நமக்கு சில வேளைகளில் இருந்தே தீர வேண்டும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதே வேளையிலே இந்த பயமானது தேவையான ஒரு பயமாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் கற்பனை உலகங்களில் நாம் இருந்த வண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது பல நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நினைத்து தேவையில்லாமல் பயப்படக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நோய்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற பொழுது, இன்று நம்முடைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல பேய் பிடித்தல் என்ற சிந்தனை, செய்வனை கோளாறுகள் என்ற சிந்தனை, இப்படி பல்வேறு விதமான பயங்கள் மக்களிடம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, செய்வனை அல்லது பேய்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அடக்கி ஆள முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய செயல்பாட்டினால் நம்முடைய வாழ்க்கையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று சொன்னால், நம்முடைய கடவுள் என்பவர் இருப்பது வீணானது என்றுதான் சொல்ல முடியும். எனவே அது ஒரு தேவையற்ற பயத்தை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறது. நான் பணியாற்றிய ஒரு பங்கிலே நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. அந்த குடும்பத்தினுடைய தலைவர் ஒரு 50 வயது அளவிலே திடீரென்று இறந்து விடுகின்றார். அந்த வீட்டில் பெரிய அளவு வசதி இல்லை. ஆனால் அவர் இறந்த 3வது நாளிலே அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டி கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நானும் அந்த வீட்டிற்கு சென்று அவர்களை சந்தித்து, என்ன திடீரென்று வீட்டு காம்பவுண்டை கட்டுகிறீர்கள், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை, இறந்தவர் இந்த வீட்டை சுற்றி வருவது போன்ற ஒரு உணர்வு எங்களிடம் இருக்கின்றது. எனவே ஒருவர் சொன்னார், காம்பவுண்ட் வாலை கட்டுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சொந்த கணவர் அல்லது தன்னுடைய சொந்த தந்தை இறந்திருக்கின்றார். அவர் ஆவியாக தன்னுடைய இல்லத்தை சுற்றி வருவதாக
தங்களையும் அழைத்து சென்று விடுவார் என்ற ஒரு விதமான அச்சம் அந்த இல்லத்திலே இருப்பதை பார்க்க முடிந்தது. கண்டிப்பாக இது தேவையில்லாத ஒரு வீணான பயமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியானது அந்த ஏரியிலே படகிலே தத்தளித்து கொண்டிருந்த அல்லது காற்றுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த அந்த சீடர்களை இயேசு சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பேய் என்று பயப்படுகின்றார்கள். ஆனால் எந்த நேரத்தில் இறைமனேசு அந்த படகிலே அமர்ந்தாரோ அந்த நேரத்திலேயே அங்கே அமைதி நிலவியது என்று மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பயங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற பொழுது இவை அனைத்தும் நம்மிடம் இருந்தாலும் அங்கே அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் துன்பங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. வறுமையில் இருப்பவருக்கு உணவு இல்லாத ஒரு நிலை, வளர்ச்சியிலே இருப்பவர்களுக்கு உணவு இருந்தும் அதை உண்பதற்கு வழி இல்லாத ஒரு நிலை, இப்படி எல்லா மனிதர்களுக்கும் துன்பங்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அல்லது வேதனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத பயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் கடவுள் எப்படி அந்த படகிலே ஏறியவுடன் அங்கே அமைதி நிலவியதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் என்பதை நாம் மறக்க முடியாது. நம்முடைய அன்பு ஆண்டவர் இந்த உலகிலே மனிதராக பிறந்து நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், நற்கருணை வடிவிலே நம்மோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய அன்பு ஆண்டவர் நம்மோடு எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் இருந்தாலும் கலக்கங்கள் இருந்தாலும் நாம் அமைதியோடு மகிழ்ச்சியோடு பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன். மாம்புயரி வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன்.
விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு, வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவு. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி, சிபிஎஸ்இ மற்றும் லூர்து தொலைக்காட்சி நன்றி பலியாகவும், இதயா இல்லம் நன்றி பலியாகவும் நிறுவன வளர்ச்சிக்காகவும் ஒப்புக்கொடுக்கின்றார்கள். மேலும் இன்றைய திருப்பலியானது ஒன்னேரே பிரினோ 16ஆம் நாள் நினைவு பலியாகவும், லூய் மரி டிசைபிள் சபையில் மரித்த அனைத்து அருட்சகோதரிகளுடைய நினைவாகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த நாளுக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனிடத்தில் இறைவண்டல் செய்வதன் வழியாக அனைத்திலுமிருந்து விடுதலை அடைய இறைவன் நமக்கு வரம் தர வேண்டுமென்று இந்த பலியிலே மன்றாடி வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லா மக்களையும் ஒளிர்விக்கும் இறைவா, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள்தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியே, எங்கள் இதயங்களிலும் நிறைவாக பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன்.
முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 11 18 வரை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்ச்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 45 முதல் 52 முடிய. 5000 பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாயிதாக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கன்னித்தமிழ் சந்தம் எடுத்து கவிதைகள் யான் வடித்து, கன்னித்தமிழ் சந்தம் எடுத்து கவிதைகள் யான் வடித்து, காணிக்கை கொண்டு வந்தேன் பாலகனே. ஆரே ஆரே ஆரீராரோ, பதமல்லர் பணிந்து நின்றேன் பாலகனே. கன்னித்தமிழ் சந்தம் எடுத்து கவிதைகள் யான் வடித்து, காணிக்கை கொண்டு வந்தேன் பாலகனே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணமான இறைவா, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபட வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர் சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் வாழ்ந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றராம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். பாலன் பிறந்தாரே, தேவுலகோர் வெகுவாய் களி கூற, தேவ பாலன் பிறந்தாரே, தேர்ந்தவரை தொழவாரீரே. தேவ பாலன் பிறந்தாரே, தேவுலகோர் வெகுவாய் களி கூற, தேவ பாலன் பிறந்தாரே, தேர்ந்தவரை தொழவாரீரே. நாலாயிரம் வருஷம் அளவாய் நாதன் வருகையை முன்னுரைத்தாரே. 4000 வருஷம் அளவாய்
நாம் அவர்க்காக காத்திருந்தோமே. தேவ பாலன் பிறந்தாரே, தேவுலகோர் வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே. தேர்ந்தவரை தொழவாரீரே. மாட்டு கொட்டில் அரண்மனையோ, மாடு மிதிக்கும் வைக்குள் பஞ்சனையோ. மாட்டு கொட்டில் அரண்மனையோ, மாட்சிமை சேர்த்தரசனுக்கு தேவ பாலன் பிறந்தாரே. தேவுலகோர் வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே. தேர்ந்தவரை தொழவாரீரே. எவ்வளவோ அழகுள்ள முகம், எவ்வளவோ குணம் மதுர சிங்காரம். எவ்வளவோ அழகுள்ள முகம், எவ்வளவோ அருள் சிறந்த தியானம். தேவ பாலன் பிறந்தாரே. தேவுலகோர் வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே. தேர்ந்தவரை தொழவாரீரே. கீழ்த்திசை மன்னரை நீர் வாரீர், மீட்பென்னும் பாலனை வணங்கிடவே. கீழ்த்திசை மன்னரை நீர் வாரீர், கிளர் ஒளி மீன் வழி பின் சென்று தேவ பாலன் பிறந்தாரே. தேவுலகோர் வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே. தேர்ந்தவரை தொழவாரீரே. நன்றி கூறி மன்றாடுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆற்றலால் ஊட்டம் பெறும் மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.